ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கிச்சன் டூர் தான். நான் மாடுலர் கிச்சன். அது என்னோடய ஃப்ரெண்டுடைய கிச்சன். வாங்க பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அவங்க கிச்சனில் நுழைஞ்சதுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேரில் இந்த மாதிரி சாக்கு வச்சு அதுக்கு மேலே தவளை வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்க இந்த பித்தளை பாத்திரத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி இது மாதிரியே மினுமினுன்னு தான் இருக்கும். எப்போவுமே இது கருத்து நான் பார்த்ததே இல்லை. இதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லியிருந்தாங்க, பீத்தாம்பரி ப்ளஸ் லெமன். இது நிறைய அவங்க கோயில் குருக்கள்ங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய லெமன் கிடைக்கும். அந்த லெமன் தோலை வச்சு பீத்தாம்பரி தொட்டு விளக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி விளக்குனா சீக்கிரமாக அது கருத்து போகாது அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் எல்லாமே அவங்க காகத்துக்கு தண்ணி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி துளசி மாடத்துக்கு, அதுக்கெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே பளிர்னு இருக்கும். கீழே வந்து ரெகுலர் யூஸ் அலுமினி பாத்திரம், வடச்சட்டி எல்லாமே இருக்கும். அரிசி அலம்புறதுக்கு, கஞ்சி வடிக்கிறதுக்கெல்லாம் இந்த பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க. கோயில் பூஜை அவர் பண்ணுறதுனால அந்த பிரசாதமெல்லாம் ரெகுலராக அவங்க செய்வாங்க. சுண்டல் ஊற வைக்கிறதுக்கெல்லாம் இந்த பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவாங்க. கரை போகிற மாதிரி கழுவுறதுக்கு அந்த ஸ்டீல் நார் வச்சுருந்தாங்க. அப்புறம் சாஃப்ட் ஸ்க்ரப்பர் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த அவங்களோட அந்த சிங்க்குக்கு மேலே இருக்க அந்த டைல்ஸ் ஏரியா வந்து எப்போவுமே பளிச்சுனே இருக்கும். மேக்ஸிமம் உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு அதை நீட்டாக கழுவி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ஏரியாவை. ஒரு சின்ன ஈரத்துணி கூட பக்கமே வச்சுருப்பாங்க அப்பப்போ அழுக்கான துடைக்க. காலையில் எந்திரிச்சதுமே ஸ்டவ்வை தொடச்சிட்டு தான் சமைக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா நைட்டு தொடச்சிடுவாங்க. பக்கத்துலேயே அஞ்சரை பெட்டி வச்சுருந்தாங்க. அதில் மஞ்சத்தூள், வரமல்லி, வெந்தயம், சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் இருந்தது. அன்றைக்கி சமைச்சதுனால தீர்ந்து இருந்துச்சு. பக்கத்துலேயே ஆயில் ட்ரே. இந்த ரெட் கலர் டப்பாவில் பார்த்திங்கன்னா வரமிளகாவை பிச்சு பிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. அவசரமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அந்த எல்லோ கலர் பாட்டிலில் வந்து சுட்ட எண்ணெய் நல்லா ஏர் டைட்டாக வச்சுருந்தாங்க. நெய். அடுத்து மிக்ஸி வந்து காலையில் எந்திரிச்சதும் ஒரு தொடச்சிடுவேன் அப்படின்னாங்க. அடுத்து கிரைண்டர் அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் பளிச்சுன்னு இருந்தது. அடுத்தது டிஃபன் பாக்ஸு, பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதெல்லாம். ஸோ இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலர் யூஸ்க்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, பருப்பு, அப்புறம் ரவை, புளி, பிரித்த பேக்கெட்ஸ் எல்லாம் இந்த ரெட் கலர் டப்பாவில், கத்தி. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 டப்பா இருந்தது. அதில் காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஈஸியாக கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. பக்கத்துலேயே யூஸ் பண்ணுற சோப்பு, துவைக்கிற சோப்பு அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த காயின்ஸ் அந்த டப்பாவில் போட்டு வைக்கிற ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கங்கே வீசி வைக்காமல் இந்த மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதான். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரியெல்லாம். அடுத்து பாக்கெல்லாம் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருந்தாங்க. கீழே ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், சில்வர் பாத்திரமெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே கமுத்தி வச்சுருந்தாங்க. இந்த ஷெல்ஃபும் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ சின்ன சின்ன டம்ளர்ஸ் எல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இருந்தது. ஸோ காஃபி தூள் வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸில் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் கட்டி பிடிக்காது. ஒவ்வொரு சேஷட்டாக தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த திட்டே பார்த்திங்கன்னா பளீர்னு இருக்கும். எப்பப்போ தூசி படியுதோ அப்பப்பெல்லாம் தொடச்சிடுவாங்க அவங்க. கீழே வந்து பிளாஸ்டிக் குடம். இங்கே வந்து ரொம்ப தண்ணிக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஒரு 20 நாள் 25 நாள் ஆகும். அதனால் பிளாஸ்டிக் குடத்தில், சில்வர் தூக்கில், அலுமினிய பாத்திரத்துலலாம் தண்ணி பிடிச்சி வச்சுக்குவாங்க. பிடிச்சி வச்சுட்டு அது அப்பப்போ ஃபஸ்ட்டு அலுமினிய பாத்திரத்தையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா அது அப்படியே வளவலன்னு ஒட்டிக்கும். சின்ன வெங்காயம் அப்படியே பரட்டி வச்சுருந்தாங்க. சமைக்கும் போது லைட்டாக அப்படியே வந்து இங்கேயே உட்காந்து லைட்டாக தேவைப்பட்டதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன அழகான ஒரு குடம் பாருங்கள். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறாங்க அதையே. ஸோ பக்கத்துலேயே சிலிண்டர், அது பக்கத்துலேயும் இதே மாதிரி பிளாஸ்டிக். இது நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு, அப்புறம் குடிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாமே நீட்டாக அதை எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி அலுமினிய பாத்திரங்களில் இருக்க தண்ணியை ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. இல்லைன்னா அது அப்படியே வளவலன்னு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பார்த்தா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எல்லா இடமும் அவங்க வீட்டில். இத்தனைக்கும் வீக்லி ட்வைஸ் தான் அவங்க வந்து துடைப்பாங்க, சம்டைம்ஸ் ஒன்ஸ் தான் துடைப்பாங்க. அப்படி இருந்துமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தாமிராண்டா இதுக்கு கீழே சின்ன சின்ன தட்டு முறம்லாம் இருந்தது, சின்ன சின்ன அங்கங்கே இருந்தது. அதெல்லாம் ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பனங்கள் கண்டு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க ஹெல்த்தியாக. இன்னொன்று, அந்த கேட்டோட சாவி அதை வந்து இங்கே வச்சுருப்பாங்க, எங்கேயும் அவசரமாக ஓடி போய் தேட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சோப்பெல்லாம் இங்கே வச்சுருக்கிறதுனால பக்கத்துலேயே அவங்க துவைக்கிற கல்லெல்லாம் இருக்கும், தேவைப்படும் போது எடுத்துக்கிறேன். அடுத்தது அவங்களோட லாஃப்ட், கிச்சனோட லாஃப்டில் இந்த மாதிரி தூக்கு, அண்டா, பெரிய பாத்திரங்கள், சமையலுக்கு தேவையான மாதிரி எடுக்க ஈஸியாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி லாஃப்டில் வச்சுருக்க பாத்திரங்களெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுருந்தாங்க, அதனால் ஈஸியாக கை வச்சு எடுக்க முடியும். ரொம்ப சிரமப்பட வேண்டாம், உள்ளே தள்ளி விட்டால் கூட நம்ம எடுக்கிறது சிரமம், முன்னாடி வைக்கிறதுனால ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலே வைக்கிறதுனால கீழே வந்து ரொம்ப அடைசல் இல்லாமல் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ரசப்பொடி, கருவேப்பிலை பொடி எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கே பிளாஸ்டிக்ஸ் எதுவும் வாங்காமல் அவங்களுக்கு கிடைச்ச பிளாஸ்டிக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ண ஸ்டவ்வாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருந்தது. அடுத்து வழக்கம் போல் சமையல் முடித்ததுமே இந்த மாதிரி செலவு டப்பாவை மூடி ஒரு தொடச்சி வச்சுருவாங்களாம், அதனால் அது கூட எப்பயுமே பளிச்சுன்னு இருந்தது அவங்க வீட்டில். ஸோ இந்த செலவு டப்பாவில் மஞ்சத்தூள் வைக்கிறது அவங்க வந்து ஒரு சாங்கியமாக சொல்லியிருந்தாங்க, மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிச்சனில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து மந்த்லி ஒன்ஸ் மாற்றிடுவாங்க. ஸோ நிறையா வந்து ரீயூஸ் ஐடியாஸ் அவங்கக்கிட்ட வந்து கிடச்சிது எனக்கு. நிறையா பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம் யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் பார்க்குறக்கே பளிச்சுன்னு இருந்தது அப்பப்போ துடைக்கிறதுனால. ஸோ இது வந்து ரீயூஸ் ஐடியா அப்படின்னு கூட சொல்லலாம். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்காமல் இருக்கிறத வச்சு நம்மளும் இந்த மாதிரி சிம்பிள் ஐடியாஸை ஃபாலோ பண்ணி நம்ம கிச்சனை ரொம்ப அழகாக மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.